அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் அல்லது ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் என்றும் சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி என்னும் ஊரில் அமைந்துள்ள பெருமாள் ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது. இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் கூறலாம். இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாகவும் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை அமைந்திருக்கிறது. அதே போல ராமர் அவதாரம் புரிய அருள் புரிந்த பெருமாளும் ராமரும் அமைந்துள்ளனர் என்றும் கூறலாம். இந்த ஆலயமானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 35 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகும். போல புல்லவர், காலவர், கண்ணவர் என்னும் 3 மகரிஷிகளின் தவத்திற்கு பெருமாள் அரசமரமாகவும் ஆதி ஜெகநாத பெருமாளாகவும் காட்சி தருளிய திருத்தலம் இதுவென்றும் கூறலாம். இந்த ஜெகநாதர் தசரதருக்கு ராமபிரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் சீதையை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனை அழைக்க மீன்களுக்கு இடையே ஆன வழக்கை தீர்த்து வைக்க சென்றதால் அழைப்பிற்கு உடனே வராமல் சமுத்திரராஜன் தாமதிக்கவே கரையில் 3 நாட்கள் ராமபிரான் தங்கிய திருத்தலம் என்றும் கூறலாம். அது மட்டுமில்லாமல் தாமதமாக வந்த சமுத்திரராஜன் காரணம் கூறி மன்னிப்பு வேண்டினார் என்றும் சொல்லலாம். இந்த சமுத்திரராஜன் சமுத்திர ராணியுடன் சயன ராமர் சன்னதியின் முன் மண்டபத்தில் காணப்படுகிறார் என்றும் கூறலாம். அதே போல இந்த கோவிலில் ஆதி ஜெகநாத பெருமாள் மற்றும் பத்மசனி சன்னதிகளும் காணப்படுகின்றன. அதே போல ஆண்டாள், தர்ப சயனராமர், சந்தான கிருஷ்ணர், பட்டாபிஷேக ராமர் உபசன்னதிகளும் அமைந்திருக்கின்றன என்றும் கூறலாம். இங்கு கோவில் குளம், கோவில் தேர் போன்றவைகள் காணப்படுகின்றன. இந்த கோவிலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன என்றும் கூறலாம். அதேபோல இந்த ஆலயத்தில் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அது மட்டுமில்லாமல் பங்குனி, சித்திரை மாதம் திருக்கல்யாணம் முக்கிய திருவிழாக்களாக நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். அதே போல புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் விஜயதசமி திருவிழா நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் பங்குனி, சித்திரை மாத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது என்றும் கூறலாம். போல ஆதி ஜெகநாதர் கோவிலில் ராமர் சயன நிலையில் இருப்பது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தலம் தட்சிண ஜெகநாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் வணங்கிய மாயோன் என்ற கடவுள் திருமாலை குறிப்பதாகவும் புராணங்களில் சொல்லலாம். சங்க காலத்திற்கு பிறகு ஆழ்வார்கள் மற்றும் வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோர் திருமால் வழிபாடு தலை தோங்கியது என்றும் கூறப்படுகிறது. வகையில் பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 105வது தலம் இந்த ஆதி ஜெகநாதர் கோவில் என்றும் சொல்லலாம். அனைத்து கோவில்களிலும் ராமபிரான் நின்ற கோலத்திலேயே எழுந்தருளி பக்தர்கள் அருள்பளித்து வருகிறார் என்றும் கூறலாம். ஆனால் ஆதி ஜெகநாதர் கோவிலில் ராமர் சயன நிலையில் இருப்பது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இந்த திருத்தலத்து பெருமாளை மங்கள சாசனம் செய்துள்ளார் என்றும் சொல்லலாம். இதை தவிர ஆண்டாள், திருமலிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி உள்ளனர் என்றும் சொல்லலாம். அதே போல பஞ்ச தரிசனம் புரித்தலத்தின் பாதி அளவே, அதாவது சிலையின் அளவு காட்சி தரும் ஜெகநாதர் இங்கு முழுமையாக காட்சி தருகிறார் என்றும் கூறலாம். இதனால் இந்த தலம் தட்சிண ஜெகநாதம் என்றும் அழைக்கப்படுகிறதாம். அதே போல புல்லாரண்யம், தர்ப யாசனம் என்ற பல்வேறு பெயர்களால் புகழ் பெற்றது ஆகும் இந்த ஆலயம். அதே போல ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலத்திலும், சயனராமர் கிடந்த கோலத்திலும், பட்ட பிராமர் நின்ற கோலத்திலும், அரசமர பெருமாள், பட்ட பிராமர் என இந்த தலத்தில் மகாவிஷ்ணுவின் 5 வடிவங்களையும் 3 கோலங்களில் தரிசிப்பது மிகவும் சிறப்புக்குரியது என்றும் சொல்லலாம். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை தாங்கி நிற்கும் கோவில் சிறப்புகளை அறியவும் பல்வேறு வடிவங்களில் காட்சி தந்து அருள்புரி பெருமாளை தரிசிக்கவும் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் வட மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசிக்கிறார் என்றும் கூறலாம். போல சயனராமர் கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி 3 நாட்கள் காத்திருந்தாராம். ராமபிரான் அந்த 3 நாட்களும் தர்பை புல்லின் மீது சயனம் கொண்டார் என்றும் சொல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் ராமர் ஆதிசேஷன் மீது தர்பை விரித்து சயனத்த நிலையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறலாம்.
சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இங்கு சீதை இல்லை என்றும் கூறலாம். அதேபோல ஆதிசேஷன் இருப்பதால் அவரது வடிவமான லட்சுமணனும் இங்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் மட்டும் காணப்படுகிறார். கருவறை சுவற்றில் கடலில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன், சந்திரன், தேவர்கள் ஆகியோரும் காணப்படுகின்றன என்றும் கூறலாம். அதேபோல குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் காமேஷ்டி யாகம் நடத்தினார் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யாக குண்டத்தில் இருந்து தேவதூதன் ஒருவன் அளித்த பாயாசத்தை தனது 3 மனைவிகளுக்கும் வழங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் அதை சாப்பிட்டனராம். அதன் பலனாக அவர்களுக்கு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன் ஆகியோர் பிறந்தார்கள் என்றும் கூறலாம். இந்த தலம் அருகில் உள்ள சேது கரையில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து நாகர் சிலைக்கு முன்பாக கணவனும் மனைவியும் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம். அதற்கு பிறகு அன்று இரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்படியாகம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல யாகம் முடிந்ததும் பிரசாதமாக பால் பாயாசம் தரப்படும். இதனை அறிந்தினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. போல இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகற்பத்து ராப்பத்து நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் திறப்பின் போது இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றன என்றும் கூறலாம். இங்குள்ள சக்கர தீர்த்த குளத்திலும் பக்தர்கள் புனித நீராடி செல்கின்றன என்றும் சொல்லலாம். அரச மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ள இந்த ஆலயத்தில் நாகதோஷம் நீக்கவும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. போல இந்த ஆலயத்தில் உற்சவராக கல்யாண ஜெகநாதரும், அம்பாளாக கல்யாணவல்லி, பத்மசனியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள் என்றும் கூறலாம். அதே போல இந்த கோவிலின் தலை விருட்சகமாக அரச மரம் திகழ்கிறது என்றும் கூறப்படுகிறது. பெருமாள் புவனேஸ்வர் புரி தலத்தில் உத்தம ஜெகநாதராகவும், திருமல்லிசை தலத்தில் மத்திய ஜெகநாதராகவும், திருப்புலானியில் தட்சிண ஜெகநாதராகவும் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். அந்த அளவில் மிகச்சிறப்பு வாய்ந்தது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றாவதால் பிரதான புண்ணிய தலமாகவும் விளங்குகிறது இந்த கோவில் என்றும் சொல்லலாம். போல முன்பொரு காலத்தில் புல்லவர், காலவர், கண்ணவர் ஆகிய 3 மகரிஷிகளும் தற்பை புல் நிரம்பிய தற்போது கோவில் அமைக்கப்பட்டுள்ள இடமான திருப்புல்லானியில் காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்தார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல இந்த 3 மகரிஷிகள் உலக நன்மைக்காக தவம் இயற்றும் பொழுது அரக்கர்களால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தங்களை காக்க வேண்டும் என்று மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமான் மகாவிஷ்ணு முதலில் அரசமர ரூபமாய் அவர்களை காப்பாற்றிய பின் விஸ்வரூபமாய், அதாவது சங்கு சக்கரதாரியாக அபய முத்திரையுடன் ஆதி ஜெகநாத பெருமாளாக காட்சியளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த திருத்தலமே தற்போது திருப்புலானியில் உள்ள ஆதி ஜெகநாதர் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. காலத்தில் தாயார் பத்மசனிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது என்றும் சொல்லலாம். தசரதர் இங்குள்ள பெருமாளின் புத்திர பாக்கியம் மூல மந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. ஆதி ஜெகநாதர் கோவிலில் கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது. அதே போல ஆதி ஜெகநாதரின் சன்னதியில் ஆதி ஜெகநாதர், பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் என்றும் கூறலாம். அது மட்டுமில்லாமல் ஆதி ஜெகநாதரின் மனைவி சனி தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் என்றும் சொல்லலாம். அதே போல இந்த திருத்தலத்தில் கோலத்தில் தர்பசையான ராமர் சன்னதியும் காணப்படுகிறது. போல இந்த ஆலயமானது 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இடைக்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், மதுரை நாயக்கர் மன்னர்கள் ஆகியோரின் உதவியால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றும் சொல்லலாம். போல 13ஆம் நூற்றாண்டின் பாண்டிய கால விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்க மன்னர்கள் கிருஷ்ணரின் உலோக உருவம் காணப்படுகிறதாம். இந்த படம் கிருஷ்ணர் ஒரு பாம்பின் நடமாடுவதை சித்தரிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு உலோக உருவத்தின் கிருஷ்ணரின் அரிய வரலாற்று சித்தரிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கோவில் பூசாரிகள் பண்டிகைகளின் போது தினசரி பூஜை சடங்குகள் செய்கின்றனர் என்றும் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் ஒரு நாளைக்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ராமநாதபுரம் ஆதி ஜெகநாதர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.